ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தவரை 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட் பீப்பிள்க்கு தெரிஞ்சது லெவல் 1 மட்டும்தான். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆர் சாட்பாட். இதுல ChatGPT, Gemini, Claude மாரி டூல்ஸ்லாம் வரும். இதுல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அது உங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்ணும். இதுதான் ஏஐ நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது வெறும் ஃபவுண்டேஷன் தான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் திங்ஸ் இன்ட்ரஸ்டிங் ஆகுது. இப்போ நீங்க ஏஐ கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர்லாம் சொல்லுன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த வேலைய பண்ணுன்னு சொல்லிடுவீங்க. இதுதான் ஏஜென்டிக் ஏஐ. நம்ம இப்ப இருக்கது இந்த ஸ்டேஜ்ல தான். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஏஜென்ட் இல்ல 20 ஏஜென்ட் இருக்கு. ஒரு ஏஜென்ட் ரிசர்ச் பண்ணும், ஒண்ணு எழுதும், ஒண்ணு பப்ளிஷ் பண்ணும். இந்த மாரி இந்த ஏஜென்ட்ஸ்லாம் அவங்களுக்குள்ளேயே வேலைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஹியூமன்ஸ் இன்வால்வ்மென்ட்டே இல்லாம. இந்த டெக்னாலஜிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப தான் பில்ட் ஆகிட்டு வருது. இதுக்கு அடுத்து வர்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக் மாரி எல்லா ஏஐ கம்பெனிஸும் இத நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த லெவல்ல தான் ஏஐ மனுஷங்களுக்கு நிகரா இல்ல மனுஷங்கள விட பெட்டரா யோசிக்க முடியும். சயின்டிஸ்ட் மாரி ரீசன் பண்ண முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் மாரி கிரியேட் பண்ண முடியும். ஒரு சிஇஓ மாரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். ஏன்னா இத ட்ரெயின் பண்ணனால இல்ல, இத ஆட்டோமேட்டிக்கா அதுவே லேர்ன் பண்ணனால. ஃபைனல் ஸ்டேஜ் தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இந்த ஸ்டேஜ்ல ஏஐ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ விட சர்பாஸ் பண்ணிரும். இதுக்கு நம்ம ஹெல்ப்லாம் தேவையில்ல. நம்மளோட இன்புட்ஸ் கூட தேவையில்ல. இது நம்ம வருஷக்கணக்கா சால்வ் பண்ண கஷ்டப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸையும் அதுவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சுரும். டிசீசஸ், எனர்ஜி, நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத பிசிக்ஸ். பட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ரீச் பண்ணா அது ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்ல அகைன்ஸ்ட்டா இருக்குமா?